பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், வேதத்திலிருந்து தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற வேத பகுதி உபாகம் 28:7 நான் வாசிக்கிறேன் பாருங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் எதை காண்பித்து கொடுக்கிறது? கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற பாதுகாப்பு மற்றும் முழுமையான வெற்றியை அது நமக்கு காண்பித்து கொடுக்கிறதையே இந்த வசனம் நமக்கு விளக்கி கூறுகிறது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவரை நம்புகிற, அவரை சார்ந்திருக்கிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை அளிக்கிறாரா? அது மாத்திரமல்ல, முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த வசனத்தின் 2வது பகுதியை நம்ம படிப்போமேனா, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஒரு வழியாய் அப்படின்னு பார்ப்போமேனா, ஒரு சிங்கிள் மைண்டோட, ஒருவேளை கட்டமைப்போடு எதிரிகள் ஒருவேளை நமக்கு எதிர்த்து வரலாம். ஒரு வழியாய் அவங்க வரலாம். ஒரு நல்ல கட்டமைப்போடு உங்களையும் என்னையும் வீழ்த்தி விட வேண்டும் என்கிற எண்ணத்தில், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் நம்மை வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி உலக மனிதர்களோ பிசாசோ தந்திரங்களை வெவ்வேறு விதங்களில் கொண்டு வரலாம். ஆனால் அவரை நீங்களும் நானும் சார்ந்து கொள்ளும் பொழுது 7 வழியாய் உனக்கு முன்பாக அவைகளை ஓடி போக செய்யும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்வாராம். ஹல்லேலூயா. அவர் சிதறடிக்கிறத பார்க்க முடிகிறது. பொல்லாத சத்துரு சோதனைக்காரன் ஒரு வழியாத்தான் வருவான். கட்டமைப்போடு முழுமையாக ஃபோர்ஸாக சிங்கிள் மைண்டடோட பர்டிகுலராக பாயிண்டடாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒருவேளை பிசாசு போராடலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் நம்மோடும் பேசும்படியாய் விரும்புகிற காரியம், அவைகளை நான் சிதறடித்து 7 வழியாய் ஓடி போக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். வேதாகமத்தில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். கர்த்தரை சார்ந்து கொண்ட மனிதர்களுக்கு கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறத நீங்களும் நானும் நிறைய இடங்களில் பார்க்க முடியும். ஒருவேளை 2 நாளாகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 அங்கே யோசபாத்துடைய சேனைகளும் பயந்து கொண்டிருந்த வேளை கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டபடினால எதிரிகள் சிதறி போகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த ஆசீர்வாதம், எதிரிகள் சிதறி ஓடி போகக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், 2வது வசனம், 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்கும், கற்பனைகளின்படி நடப்பதற்கும் உபாகம் 28:1-2 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நம்ம அர்ப்பணிக்கிற வேளையில் எதிரிகள் ஓடி போவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் ஆண்டவரே, எதிரிகள் சிதறி போக பண்ணும்படியாய் கர்த்தர் என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த மனமகிழ்ச்சியின் வேளையில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அறிந்த பிள்ளைகளாக கூடி வந்து நோக்கி பார்க்க கர்த்தர் தருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வழியாய் ஒருவேளை எதிரி வரலாம், சோதனைக்காரன் வரலாம். ஆனால் அந்த சோதனைக்காரனை 7 வழியாக, அந்த எதிரிகளை 7 வழியாக சிதற பண்ணுகிற தேவன் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர்களோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் உபாகம் 28:1-2 சொல்லப்பட்டிருக்கிறபடியே அப்பா, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற நிபந்தனையும் இதன் காண்பித்துக் கொடுக்கிறது. ஆண்டவரே, இந்த நிபந்தனை நாங்கள் பரிபூரணமாய் ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து அர்ப்பணித்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. செய்கிறபடினால் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எழும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.